என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியை இனி ஒருபோதும் என் குழந்தை நீ மறக்க மாட்டாய். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ கேட்ட ஒரு விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய யோகம் அடிக்கப் போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு உன் தாயானவள் வருகின்ற நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்பது உண்மை என்றால், இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வராகி என்னுடைய அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க வேண்டிய நேரம். இந்த தேதியை நீ நன்றாக உற்று நோக்கி பார்த்தாயா? 2/10/2025, அதாவது 2122 என்று தொடர்ச்சியாக எண்கள் தேவதை எண்களாக உன் முன்னால் படுகின்றது. இந்த நாளில் ஒரு யோகம் உனக்கு அடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சரியாக உனக்கு வேண்டியதை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரம் வரும்பொழுது நீ விரும்பிய எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டுமல்லவா? உனக்கான மாற்றங்கள் உன்னை தொடரும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்குள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னாலும் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. இனி எதற்கும் நீ எப்பொழுதும் தேவையில்லாமல் மனதை வருத்தி கொண்டிருப்பதை விட உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். வராகி, இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய யோகத்தை நீ மறக்க மாட்டாய் என்று நான் இத்தனை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்பட்டதை கொடுக்கப் போகிறது என்று. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் தீர்ந்து இனி உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று. என் தங்கமே, சுற்றி இருக்கின்றவர்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லிவிடலாம். நம்மை சுற்றி வருகின்றவர்கள் எத்தனையோ காயங்களை நமக்கு கொடுத்து விடலாம். ஆனால் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்திட வேண்டும். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் கவனமாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கும் வரை உனக்கு புரிதல் என்ற ஒன்று சரியாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி உன் அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ எதையும் பதிவு செய்து விட்டு செல். ஏன் தெரியுமா? நாளை இந்த வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும் பொழுது இங்கு எதையெல்லாம் சாதித்திருக்கிறாய் என்று பார்க்கும் பொழுது இந்த தாயின் அன்பை பெற்றிருக்கிறாய் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சாதனைதான். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பது ஒரு நாளும் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உன்னை எப்படியெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம். அதனால் உன் தாயானவள் என்று எப்பொழுது உனக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரங்கள்
ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக உணரத்தான் வேண்டுமல்லவா? என் குழந்தையே, இந்த வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரமில்லை என்றான பிறகு கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் இங்கு வேலை எதற்கு? சிந்தியவரை போதும், இனிமேல் வேண்டாம். இதுவரையிலும் நீ தொலைத்தது போதும், இனி எதுவும் உனக்கு வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அத்தனையிலுமே நாம் ஆசைப்படுகின்ற விஷயம் எதுவென்றாலும், அத்தனையிலுமே நாம் ஏக்கம் கொள்கின்ற விஷயங்கள் எதுவானாலும், இவை ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் சந்தோஷப்படுத்தி உன்னை மனநிறைவோடு வாழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னை என்றும் எந்த நிலையிலும் களங்கப்படுத்தாமல் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை இந்த வாழ்க்கை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எந்த இடத்தில் என்ன நடந்திருந்தாலும் அந்த இடத்தில் நான் வந்து உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்துவதை என் பிள்ளை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நிச்சயமாக உனக்கு அத்தனையும் கவனமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வராகி ஒரு விஷயத்தை முன்னிறுத்திவிட்டாள் என்றால் அந்த இடத்திலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் உன்னுடைய ஆசையை தூண்டிவிட படைக்கப்பட்டது. நீ ரசிப்பது போல நடிக்க வேண்டுமே தவிர அடிமையாகிவிடக் கூடாது. அதாவது ஆசைகளை அதிகமாக அடைய வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒருபொழுதும் நீ அடிமையாகிவிடக் கூடாது என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, உன் மனதை நோகடித்தவரை பழிவாங்க வேண்டாம். அது நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்கே தெரிய வந்துவிடும். நீ எதுவும் சொல்லாமலும் எதுவும் செய்யாமலும் அமைதியாகி விட்டாலே நிச்சயமாக அவர்களுக்கு அது மிகப்பெரிய தண்டனை தான். இந்த தண்டனையை ஒருபோதும் அவர்கள் மறக்க மாட்டார்கள். என் குழந்தையே, ஒருவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனிடத்தில் பணம் என்ற ஒன்று இருந்து விட்டது என்றால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதிக்கிறது. நல்லவனாக இருந்தாலும் அவனிடத்தில் பணம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த சமூகம் அவனை மனிதனாக கூட மதிப்பது கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. உன்னோடு என்றுமே நான் வருகின்ற வேளை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லை என்றால் ஒரு மதிப்பு. இப்படி பணத்தை பார்த்து உன்னை ஒதுக்கியவர்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உனக்கு இந்த வாழ்க்கையில் பணத்தை அடைவதற்கு நீ எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டியது உனக்கு கற்றுக் கொடுத்த அவர்கள்தான். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று உனக்கு எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருந்தது அவள்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திலும் தெய்வத்தின் அருளோடு உனக்கு எதையும் நடத்தும் பொழுது நீ உன்னுடைய கவனத்தை வேறெங்கும் சிதறவிட்டு விடாது. என் குழந்தையே, உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களிடத்தில் எல்லாம் ஒன்று மட்டும் நீ சொல்ல பழகு. அவர்களுக்கு நன்றி சொல்லி பழகு. ஏனென்றால் உனக்காக இந்த வாழ்க்கையில் நல்ல மனது கொண்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும் பொழுது, நல்ல மனது கொண்ட ஒரு மனிதர் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுதான் உண்மையான உறவு. இந்த உண்மையான உறவு எது என்று காண்பித்து கொடுப்பதற்காக உனக்கு கிடைத்திட்ட இந்த நேரமும் இந்த சூழ்நிலையையும் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும்.
உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். எதுவானாலும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியபடி பல உண்மைகளும் பல நன்மைகளும் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ விரும்பியபடி பல அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை எல்லா நிலையையுமே உனக்காக தர காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை அடைய நினைக்கின்ற விஷயம், என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற ஒரு விஷயம் என்று இவை ஒவ்வொன்றிலும் இனி உனக்கு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. இத்தனை நாளும் தொலைந்த விஷயங்கள் எல்லாம் போகட்டும். இப்பொழுது இன்று இந்த பொழுதை உன்னால் நிச்சயமாக மறக்க முடியாது. இந்த பொழுதை நிச்சயமாக உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான நிகழ்வை நடத்தி கொடுக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து நடந்து கொள்வாய். எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்த பொழுதெல்லாம் நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? இதற்கான முடிவு எங்கே என்று, இதற்கான தீர்வு எங்கே என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? இதற்கான தீர்வுகளும் இதற்கான உண்மைகளும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இந்த நாள் விஜயதசமியினுடைய நாள், திருவோணம் நட்சத்திரத்தினுடைய நாள். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு சரியாக என்னவென்று கிடைத்திருந்தாலும், அத்தனையிலும் மிக பெரிய நம்பிக்கையையும் வெற்றியையும் நீ அடைந்தே தீருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு இனிமேல் கவனமாக நடக்க வேண்டும். இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் பலவும் இனி உனக்கு சரியாக நடக்க வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் இனிமேலும் என் குழந்தை நீ சட்டென்று மனமுடைந்து ஓரிடத்தில் அமைதியாக இருப்பதை விட அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை முயற்சி செய். இனி இந்த விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் இந்த வராகி நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தந்த ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சரியாக என்னவென்று நேர்வழிப்படுத்த வருகிறது என்பதனை மறந்து விடாதே. சரியாக உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் உறுதிப்படுத்தும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று சரியாக புரியும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வருவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். நடந்து முடிந்ததையெல்லாம் இனிமேல் எண்ண வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ எந்த காலத்திலும் தொலைத்து விடவும் கூடாது. வராகி நின்றுவிட்ட பிறகு இனி என் பிள்ளைக்கு என்ன கவலை? வராகி சொல்லிவிட்ட வார்த்தைகளுக்கு பிறகு இனி உனக்கு என்ன கஷ்டம்? இந்த நாள் நிச்சயமாக நீ நினைத்த ஒரு விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதனை மறந்து விடாது. இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடத்தி தந்திடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் வழிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாளில் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உன் வசமாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மையை கொடுக்கப் போகிறது. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் இந்த வராகி நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடத்தி கொடுக்கும் பொழுது அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே நேர்வழிப்படுத்தி நன்மைப்படுத்தும். உனக்கு மகிழ்ச்சியை முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா நேரத்திலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். அத்தனைக்குமான மாற்றங்களை நீ உணர்ந்துவிட்டு இந்த வாழ்க்கையை நீ என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக மாற்றி
உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. வராகி, நினைத்த மாத்திரத்தில் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லிக் கொடுக்க நினைக்கும் பொழுது இனிமேலும் எதையும் இழந்து விட்டோம் என்று கலங்காதே. அதிர்ஷ்டத்தை உனக்கு அடுத்தடுத்து கொடுக்க வேண்டிய நேரம் இனி இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். குறைந்தபட்சம் உனக்கு பிடித்த ஒருவரை நீ சந்திப்பாய். அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலிருந்து என் குழந்தை நீ சரியான விஷயங்களை தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த உண்மைகள் எப்பொழுதுமே உன்னை அதிசயப்படுத்துவது போல உன்னை தேடி வந்து உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வரும். என் பிள்ளை, துளைத்ததற்கு எல்லாம் சேர்த்து வைத்த மாற்றங்கள் உனக்கு நடக்கத்தான் வேண்டும். நீ இழந்தது எல்லாம் மீண்டும் திரும்ப வேண்டும். இந்த வாழ்க்கை உன் வசமாக வேண்டும். உன்னை இத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து வாழ வைக்கின்ற இந்த தாய்க்கு இனியும் எல்லா நிலைகளிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க எனக்கு தெரியும். இனியும் எல்லா நிலைகளிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க எனக்கு தெரியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.